Welcome back to Wake Up Your Vocab. இன்னைக்கு நம்ம Wake Up Your Vocabல என்ன பார்க்க போறோம் அப்படினா eat ரிலேட்டடான வேர்ட்ஸ் பார்க்க போறோம். சாப்பிடுறது ரிலேட்டடா டிஃபரண்டா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்மளோட லெசன். If you are ready, let's get started. Never stop learning, never stop growing, never stop seeking the brightest star. லெசன் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவோட ஆன்சர் பார்த்துடலாம். லாஸ்ட் வீடியோவில் தூக்கத்தில் நடக்கிறதுக்கு என்ன சொல்கிறது, என்ன வேர்ட் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். த ஆன்சர் இஸ் தூங்கி இந்த நாய் எப்படி இதுல ஓட்ட போட முடியும்? சோமனாம்புலிசம். டேய், சோமனாம்புலிசம்னா தூக்கத்துல நடக்கிற வியாதி. Somnambulism. Somnambulism. Now today's set of words. Number 1. This is bite. Bite. Bite na கடிக்கிறது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். Next one is sip. Sip. Sipனா ஒரு நம்ம காஃபி டீ எல்லாம் குடிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு சிப் அப்படின்னு சொல்லுவோம். உறிஞ்சு குடிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் chew. Chew மீன்ஸ் மென்று சாப்பிட்றது, நல்லா மெல்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து chew யூஸ் பண்ணுவோம். ஈட் அப்படின்னா சாப்பிட்றது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ chew அப்படின்னா வந்து நல்லா மெல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் சே chew the food well before swallowing. விழுங்குறதுக்கு முன்னாடி நல்லா மென்று சாப்பிடு அப்படின்னு சொல்கிறது. ஸோ swallow மீன்ஸ் விழுங்குதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த விழுங்குறது சாப்பிட்றது இது ரிலேட்டடாக வேறு என்ன வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பைட் அப்படின்னு பார்த்தோம். பைட் அப்படின்றது கடிக்கிறது, கடித்து சாப்பிட்றது. இதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து பிட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இஸ் பிட்டன் அப்படின்னு சொல்லுவோம். பைட், பிட், பிட்டன். ஓகே, இது வந்து நம்ம சொல்லும்போது இப்போ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் நியூவாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹாவ் அ பைட், ஹாவ் அ லிட்டில் பைட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹாவ் அ சிப், ஏதாவது சூப் ஏதாவது நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஹாவ் அ சிப் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அனதர் வேர்ட் இஸ் நிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிபிள் அப்படின்றது ரொம்ப லைட்டாக சாப்பிட்றது, ஜஸ்ட் லைக் ரேபிட் எல்லாம் எப்படி கேரட் எப்படி சாப்பிடும் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிபிள் அப்படின்னா வந்து கொறிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஹாவ் அ நிபிள் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ யூ கேன், நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபுட் ஆஃபர் பண்ணிவிட்டு இதை டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹாவ் அ பைட், ஹாவ் அ நிபிள். அதே மாதிரி லிக்விடாக இருக்கிறதுக்கு ஹாவ் அ சிப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மஞ்ச். மஞ்ச் மீன்ஸ் ருசித்து சாப்பிட்றது, நல்லா ருசித்து சாப்பிட்றதுக்கு மஞ்ச் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹி வாஸ் மஞ்சிங் ஆன் அன் ஆப்பிள். அவன் வந்து ஆப்பிளை ருசித்து சாப்பிட்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மஞ்சோட மீனிங். த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் லிக். லிக் மீன்ஸ் டு பாஸ் த டங் ஓவர். நம்ம ஹனியெல்லாம் எப்படி சாப்பிடுவோம் நக்கி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு இங்கிலீஷில் லிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நவ் இட்ஸ் டைம் ஃபார் மலர்ஸ் டிப். இன்றைக்கி என்னோட டிப் என்ன அப்படின்னா, ஸ்வாலோ அப்படின்னா விழுங்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதே மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து வேறு என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஆவலோடு சாப்பிட்றது, ரொம்ப நமக்கு பிடித்தமான உணவாக இருந்ததுன்னா ரொம்ப ஆவலோடு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு இங்கிலீஷில் டிவாவர் அப்படின்னு சொல்லுவோம். டிவாவர். ஓகே, DEVOUR. ஃபார் எக்ஸாம்பிள் he grabbed my burger and devoured the half of the burger in one bite. ஸோ இதில் 3 வெக்காபுலரி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா கிராப். கிராப்னா பிடுங்குறது. அவன் என் கையில் இருந்து என்னோட பர்கரை பிடுங்கி ஒரே பைட்டில் பாதி பர்கரை சாப்பிட்டுட்டான், பாதி பர்கரை சாப்பிட்டுட்டான் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் gobble. he gobbled up. gobble அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றது. நம்ம வந்து இப்போது ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்கோம், இஃப் யூ ஆர் ரன்னிங் லேட் அப்படின்னா நம்ம வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப அவசரமாக ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷில் gobble யூஸ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் gulp. எவ்ரி ஒன் நோஸ் கல்ப் அப்படின்றது வந்து ஒரே கல்ப்பில் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுவும் வந்து ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றது தான். இது வந்து ஃபுட் அண்ட் ட்ரிங்க் ரெண்டுக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நவ் இட்ஸ் டைம் ஃபார் குவிஸ். ஸோ இன்றைக்கி உங்களுக்கான குவிஸ் என்ன அப்படின்னா, இந்த நம்ம சாப்பிடும்போது எனக்கு போதும் அப்படின்னு எனக்கு போதும், எனக்கு வந்து வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும், அதே மாதிரி
ஃபுட் ஏதாவது வந்து மிஞ்சிருச்சு எஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த எஞ்சிய உணவு அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ that's it with the lesson today. இன்னைக்கு லெசன் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Mala. See you. Bye-bye.